الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவை நிறைவு செய்வதற்காக நாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம். இங்கே பேசப்படுகிற கருத்துக்களின் பயனை ரஹ்மான் இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு ஆக்கியல் பழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளை மறுமையினுடைய வெற்றியை சுவனத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த சுவனத்தை அடைவதற்காக, மறுமை வெற்றியை பெறுவதற்காக இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் எவற்றையெல்லாம் நம் மீது கடமையாக்கி இருக்கிறானோ, எந்தெந்த காரியங்களின் மூலமெல்லாம் நம்மால் நன்மைகளை சேர்த்து கொள்ள முடியுமோ, இறைவனுடைய அன்பை ஈட்டிக் கொள்ள முடியுமோ, அதுபோன்ற காரியங்களை செய்து அந்த நன்மைகளை இந்த உலகத்தில் வீணடித்து விடாமல் நாளை மறுமையில் அதனை சேமித்து வைக்க வேண்டியது நம் மீது உள்ள ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. அதே போன்று இறைவன் எவற்றையெல்லாம் தடை செய்து எவற்றின் பக்கமெல்லாம் நெருங்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறானோ, எவைகளெல்லாம் நம் மீது பாவ சுமைகளை சுமத்தி விடுமோ, அது போன்றவைகளில் இருந்து விலகி இருந்தும், ஒருவேளை மனிதன் என்கிற அடிப்படையில் நாம் சில பாவங்களை செய்திருந்தாலும், சில குற்றங்களில் ஈடுபட்டிருந்தாலும், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்ய தவறியதன் மூலமாகவும், அவன் தடுத்த அவன் எச்சரித்த காரியங்களில் செய்ததின் மூலமாகவோ சில பாவங்களுக்குரியவர்களாக, சில குற்றங்களை செய்தவர்களாக நாம் இருந்திருப்போம் என்றால், அந்த குற்றங்களில் இருந்து நம்முடைய இறைவனிடத்தில் கையேந்தி பாவ மீட்சி தேடி பாவ மன்னிப்பை கோரி அந்த பாவங்களை நம்மிடத்தில் இருந்து அகற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த மறுமையை இலக்காக வைத்து பயணிக்கக்கூடியவரிடத்தில் அழுத்தமாக பதிந்திருக்க வேண்டும். பொதுவாக ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்பது இவன் கையேந்தி பிரார்த்திப்பது. அத்துவாஉ ஹுவல் இபாதா. துவா என்பதுதான், இறைவனிடத்தில் நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் என்பதுதான் உண்மையான வணக்கத்தின் அடிப்படை. இந்த வணக்கத்தின் அடிப்படையை பொறுத்தவரையில் நாம் நமக்கு தேவையான கோரிக்கைகளை இறைவனிடத்தில் வைப்பது பிரார்த்தனை. நாம் செய்திருக்கின்ற பாவங்களை, நாம் இறைவனுக்கு செய்திருக்கின்ற மாறுதல்களை இறைவனிடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு கோருவது இருக்கிறது, இது அனைத்தையும் விட தலையாய ஒன்று. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லௌலா அன்னக்கும் துதுனிபூன், நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், லஹலகல்லாஹு ஹல்கன், அல்லாஹ் இன்னொரு படைப்பை படைத்து விடுவான். நீங்க பாவமே செய்யல, குற்றமே செய்யல, அல்லாஹ் இன்னொரு படைப்பை படைப்பான். யுதுனிபூன், அவர்கள் பாவங்களை செய்வார்கள். யகுஃபிரலஹும், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு மன்னிப்பான். அப்ப மனிதர்களை படைத்ததனுடைய அடிப்படை நோக்கமே அவர்கள் பாவங்களை செய்து அந்த பாவங்களுக்காக வேண்டி இறைவனிடத்தில் அவர்கள் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்ற அடிப்படைக்காகத்தான்
மனித சமுதாயத்தை இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அதே போன்று அந்த பாவ மன்னிப்பை கோருகிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இறைவனுக்கு மாறு செய்து விட்டோம். இறைவன் விதித்த ஒரு கட்டளைக்கு புறம்பாக நாம் நடந்து விட்டோம். நம்முடைய உள்ளத்துல என்ன வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நாம எதிராக சில காரியங்களை செஞ்சிட்டோம், அவன் தடுத்தவைகளை செய்து விட்டோம். நாம் இறைவனிடத்தில் கோரிக்கை வைத்தால், பாவ மன்னிப்பு கோரினால் அவன் இவற்றை மன்னிப்பானா, மன்னிக்கப்படுமா, நாம் அந்த நிலையில் இருக்கிறோமா என்கிற எண்ணம் நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம்மா கலக்கல்லாஹு ஹல்க், அல்லாஹ் ஒட்டுமொத்த படைப்பையும் படைக்கும் பொழுது கதபி கிதாபிஹி, தன்னுடைய ஏட்டில் அந்த விதியில் அவன் எழுதி கொள்கிறான், ஃபஹுவ இன்தஹு ஃபௌகல் அர்ஷ், இன்ன ரஹ்மதி, என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை, என்னுடைய அன்பு, தக்லிபு கலபி, அது என்னுடைய கோபத்தை, என்னுடைய ஆத்திரத்தை மிகைத்து விடும், வென்றுவிடும். சதகத் ரஹ்மதி கலபி, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை முந்திவிடும் என்று அல்லாஹ் அதை விதியாக்கி வைத்திருக்கிறான். அப்படித்தான் இறைவன் ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான், அது முந்தியும் விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய ரஹமத்தை பற்றி, அவனுடைய கருணையினை பற்றி சொல்கிறார்கள். அப்ப மனிதர்கள் படைக்கப்பட்டது, இந்த சமுதாயம் படைக்கப்பட்டதனுடைய காரணமே இவர்கள் பாவங்களை செய்ய வேண்டும், அந்த பாவங்களுக்காக வேண்டி பரிகாரத்தினை இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு கோருகிற நேரத்தில் இறைவன் அந்த அடியான் செய்திருக்கின்ற பாவத்தை கணக்கில் கொள்ளாமல் அவனுடைய ரஹமத்தினால், அவனுடைய கருணையினால், அவனுடைய கோபத்தை மிகைத்து நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குவான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் வலமு அன்ஃபுஸஹும், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான்தாரிகள், அவர்கள் அருவருப்பான வெட்கக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டால், அவ் வலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டால், அநீதம் இழைத்துக் கொண்டால், ஸக்கருல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். ஆஹா, இது அல்லாஹ் தடுத்ததாச்சு, நமக்கு நாளை மறுமைக்கு இது எதிராக நிற்குமே, நம்மை இது நரகத்திலே தள்ளிவிடுமே என்று அவர்கள் அச்சம் கொள்வார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அவர்கள் இறைவனிடத்திலே கையேந்துவார்கள். வமையஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர யார் இருக்க முடியும்? அல்லாஹ் தான பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் தான குற்றங்களை மறைப்பான். அப்ப அல்லாஹ்விடத்தில் கையேந்தவில்லை என்றால் அந்த பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? நாளை மறுமையில் அந்த பாவங்களோடு நாம் இறைவனை சந்தித்தால் அதற்காக தண்டிக்கப்பட மாட்டோமா? வமையஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அந்த பாவங்களை மன்னிப்பவன் யார்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் செய்தது தவறுதான், நம்ம இந்த தவறு செஞ்சிருக்கிறோம், இது பாவம், இது குற்றம் என்று அவர்கள் தெரிந்தால் விடாப்பிடியாக நான் செஞ்சது சரிதான், அல்லது நான் அதான் செய்வேன் என்று ஈமான்தாரிகள் அதில் விடாப்பிடியாக இருக்க மாட்டார்கள். அதுதான் ஒரு ஈமான்தாரியினுடைய பண்பு என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். நாம் இறைவன் குறிப்பிடுகிற அதே மனித சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நம்மை அறிந்தும் நம்மை அறியாமலும், நாம் பாவம் என்று நினைத்தும் பாவம் என்று நினைக்காமலும், ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையோ அல்லது சாதாரண வேளையிலோ இறைவனை மறந்து இறைவனுடைய கட்டளைகளுக்கு புறம்பாக எத்தனையோ பாவங்களை அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு குற்றங்கள், குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அதை மலக்குகள் பதிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் செய்கிற அந்த பாவங்களை கொஞ்சம் நிதானமாக அமர்ந்து சிந்திச்சு பார்த்தோம். நம்ம இன்னைக்கு எவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நாள் என்னென்ன பாவங்களை செஞ்சிருக்கிறோம் என்று எடுத்து பார்த்தால் அவ்வளவு பாவங்களை நம்மால் பட்டியலிட்டு விட முடியும். நாளைக்கு மறுமையில போய் இந்த உலகத்தில் அதற்குண்டான வாய்ப்புகளும் சூழல்களும்
அனைத்தும் அமைந்திருக்கிற நேரத்தில் பள்ளிக்கு போகலாம், தொழுகலாம், தொழுவதற்கு பின்னால் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோரலாம், கண்ணீர் சிந்தலாம், மன்றாடலாம், தான தர்மங்களை செய்யலாம். ஏதோ ஒரு வழியில் நம்முடைய பாவங்களை, நாம் செய்த குற்றங்களை இறைவன் மன்னிப்பதற்குண்டான ஏதேனும் ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் இறைவன் பல ரீதியில் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவற்றை நாம் அலட்சியம் செய்துவிட்டால் நாளை மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது மனிதன் புலம்புவான். இதைமா அந்த கணக்கெடுப்புல அந்த நமக்கு வழங்கப்படுகிற ஏடை படிக்கக்கூடிய அந்த மனிதன், இதுக்குமா தண்டனை, இதையுமா இறைவன் பிடிப்பான், இதுக்குமா கேள்வி கணக்கு இருக்குது, இதுக்குமா நான் தண்டனை அனுபவிக்கணும், இதற்குமா நான் பதில் சொல்லணும் என்று நாளை மறுமையில் அந்த மனிதர்கள் புலம்புவார்களே, கவலைப்படுவார்களே. அங்கே எதை கொடுக்க முடியும், அனைத்தையும் கொடுப்பதற்கு நான் தயார் என்று அங்கே நிற்பானே, அந்த நிலைமைக்கு நாளால் விடக்கூடாது. எவ்வளவோ வாய்ப்புகள் நம்மால் முடியும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோர. நம்மை படைத்தவனுக்கு முன்னால் சரணாகதி அடைந்து அவனிடத்திலே கண்ணீர் துளிகளை சிந்தி நம்முடைய கோரிக்கைகளை வைக்க, நம்முடைய பாவங்களுக்கு உண்டான பாவ மன்னிப்பை கோர முடியும். அனைத்து பாவங்களும் செய்வதற்கு உண்டான சூழலில் ஒரு தருணத்தில், ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக இலகுவானது. யாருக்கும் தெரியாமலோ தெரிஞ்சோ எப்படி வேண்டுமானாலும் பாவத்தை செய்யலாம் என்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் செய்திருக்கிற பாவங்களை, நம்முடைய பதிவேட்டில் பதியப்படுகிற பாவங்களை அனைத்தையும் அறிந்தவன் இறைவன். அதற்கு பின்னால் அதனை அறிந்தவர்கள் நாம் செய்திருக்கிற பாவங்களை, நாம் செய்திருக்கிற குற்றங்களை அதற்காக வேண்டி இறைவனிடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு கோர வேண்டியது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நப்பி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு முஹம்மதே நீங்கள் அறிவியுங்கள், அன்னி அலல் கஃபூருர் ரஹீம், நான் கருணையாளன், பாவங்களை மன்னிப்பவன் என்று முஹம்மதே நீங்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு, இந்த இபாதத்தாளர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அதை பயந்திருக்கிறாங்க பாருங்க. பாவம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த நிலை மாறுகிற பொழுதே அச்சம் வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை என்ன பண்றாங்க, ஹன்லலா வந்து முனாஃபிக் ஆயிட்டாரு, அவர் நயவஞ்சகர் ஆயிட்டாருன்னு சொல்லி புலம்புறாங்க. இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருது. அவங்க, ஏன்பா நீங்க அப்படி சொல்றீங்க, ஏன் உங்களை நீங்களே முனாஃபிக்னு சொல்லிக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அப்ப அவங்க அதுக்குண்டான காரணத்தை சொல்றாங்க. நாங்க ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது எனக்கு இறையச்சம் அதிகமா இருக்குது, சுவனத்தை நினைக்கிறோம், நரகத்தை நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் விட்டு விலகி வந்துட்டோம் சொன்னா, ரசூலுல்லாஹ் விட்டு நீங்களா வந்துட்டோம் சொன்னா, நம்ம குடும்பத்தோட, குழந்தை குட்டிகளோட, உலக வியாபாரத்தோட வாழும் பொழுது நம்ம பல விஷயங்களை மறந்துடுறோம், எப்படியோ போயிடுறோம் என்று சொல்லும் பொழுது அப்ப அவங்களும் சொல்றாங்க, எனக்கு இப்படிதான் இருக்குது என்ற இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வர்றாங்க, விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இன்னலவு ததுமூன அலாமா தகூனூன இண்டி, என்னிடத்தில் இருக்கிற பொழுது ஒரு எண்ணம் இருக்குதுன்னு சொல்றீங்களே, சோனத்தை பற்றி நரகத்தை பற்றி என்றோம் அப்படின்றீங்களே, இறையச்சத்தோட பயப்படுறோங்கிறீங்களே, இதே நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஒப்பித்திக்கிற இதே நிலையில், இதே செயல்பாட்டில் நீங்கள் மற்ற இடங்களிலும் இருப்பீர்கள் என்றால், லசாஃபஹத்குமுல் மலாயிகா அலா ஃபுரூஷிக்கும் வஃபி துரூகிக்கும், உங்களுடைய பாதைகளிலும் உங்களுடைய உறங்கும் இடங்களிலும் மலக்குமார்கள் உங்களோடு கை குலுக்குவார்கள். அந்த பாவங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் நீங்கி இருக்கலாம், உங்களுக்கு இறை பாதுகாப்பு இருக்கும். வலாக்கின் யா ஹன்லலா, என்றாலும் ஹன்லலாவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சாதன் வசாதன், அப்படி கொஞ்ச நேரம் இருக்கும், இப்படி கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரே மாதிரி ஒரே கோணத்துல ஒரே சுவனம் நரகம் என்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அப்படி கொஞ்ச நேரம் இருக்கும், அந்த கொஞ்ச நேரம் பயப்படுவீங்க. இப்ப என்ன விட்டு போய் அந்த பயம், அந்த அச்சம் உங்களுக்கு இருக்குதுல, ஆக அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு வந்த உடனே அந்த பயம் நமக்கு குறையுது என்ற அச்சம் இருக்குதுல, இந்த மாதிரி சில நேரங்கள்ல இருக்கும். சில நேரங்கள் உலக வாழ்க்கையோடு குடும்பம் இப்படி இருக்கும், அதுதான் இயல்பு
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு சஹாபாக்கள் பாவம் செய்யறதல்ல, செஞ்ச பாவத்துக்கு அது இரண்டாவது பாவம் செய்து கொள்வோம். என்ன மாறுது? நினைப்பு மாறுது, நினைவுகள் எல்லாம் வேறு சிந்தனை வேறு பாதையை நோக்கி செல்கிறது என்ற அந்த நினைவு மாறுகிற நேரத்திலேயே அச்சம் கொண்டு பயந்து உறைந்து நடுங்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்குனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க, இதையே நீங்க செஞ்சீங்க, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிற வகையில் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆத ரஜுலன் மினல் முஸ்லிமீன் கத் ஹஃபத ஃபஸார மிஸ்லல் ஃபர்ஹ், ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க. அவர் கடுமையா நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறார். எந்த அளவுக்குனா ஒரு பறவை குஞ்சை போன்று, கோழி குஞ்சமாகி ரொம்ப ஆடு என்ன பண்ணியிருக்காரு, சுருங்கி போய் வாடி போய் நோயில கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி நிலைமை இருக்குதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹல் குன்த ததுஉ பிஷையின் அவ் தஸ்அலுஹு இய்யாஹு, நீ எதையாவது கேட்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை கேட்டீங்களா? இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த அளவுக்கு அந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணம், எதுவும் நீங்க பிரார்த்தித்தீர்களா இறைவனிடத்தில் என்று கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நாம் ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரா, இறைவா மறுமையில் என்னை ஏதேனும் தண்டிப்பதாக இருந்தால், எனக்கு ஏதேனும் சுமையை நீ வழங்குவதாக இருந்தால் துன்யா, அதை நீ எனக்கு இந்த உலகத்திலேயே வழங்கிவிடு. மறுமையில வழங்குற அந்த கஷ்டத்தை துன்பத்தை இந்த உலகத்துல வழங்கிவிடு என்று நான் அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டேன். அதனாலதான் நான் இவ்வளவு கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் லா துதீகூன், அதுக்கு நீங்க அந்த உங்களால் தாங்க முடியாது, அதற்கு உங்களுக்கு சக்தி கிடையாது. அல்லாஹ் தூய்மையானவன், இப்படியா நீங்க கேட்பீங்க, இதை போய் நீங்க கேட்கலாமா என்று சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, என்ன கேளு, அப்படி கேட்கிறதா இருந்தா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார், இறைவா இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தா, எங்களை நரகத்திலிருந்து நீ பாதுகாத்து விடு என்று நீங்கள் கேளுங்கள். இப்படி எல்லாம் கேட்கிறாதீங்க, மறுமையில அங்க கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை, அங்கே கொடுக்கப்பட இருக்கிற வேதனையை இறைவா இந்த உலகத்தில் தந்துவிடு என்று நீங்கள் கோரிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை எச்சரித்து விட்டு ஒரு தடையையும் போட்டுவிட்டு அல்லாஹ் லஹு ஃபஷஃபாஹு, அல்லாஹ் அவங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்காண்டி பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், அவர்களுடைய அந்த நோயை போக்கி அவர்களுக்கு குணமாக்குகிறான். இந்த அளவுக்கு இது செய்யக்கூடாது, தப்பு ரசூல். ஆனா அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பயந்திருக்கிறாங்க. மறுமையில நம்மளால தண்டனையை ஏற்றுக்க முடியுமா, தாங்க முடியுமா, அப்படி தர்றதா இல்லை இந்த உலகத்திலே தந்து விடுகிறவா என்கிற அளவுல அவர்கள் அஞ்சி பயந்து நடுங்கி இருக்கிறார்கள். நபிமார்களா எடுத்துக்கங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அய்யுஹன் நாஸ், மக்களே தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா கேளுங்கள். ஃபஸ்தக்ஃபிரூஹு ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மியாத மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், 100 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை வேண்டுகிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ஒரு இறை தூதர், அவங்க சுவனத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், அவங்க ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். நம்ம எவ்வளவு கேட்டிருப்போம்? எத்தனை நபிமார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவியார் இறை கட்டளைக்கு மாறு செய்கிறார்கள். இறைவன் சுவனத்திலே இருந்து இறக்குகிறான், ரப்பனா ظلمنا انفسنا, இறைவா நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், அநீதி இழைத்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம். வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின், இறைவா நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்கள் மீது அருளை கருணையை நீ வழங்கவில்லை என்றால் லனகூனன்ன மினல் ஹாசிரின், நாங்கள் அநியாயக்காரர்களாக கைசேதவாதிகளாக மாறிவிடுவோம். அதனால் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று ஒரு நபி, இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் கையேந்தி மன்றாடி பிரார்த்திக்கிறார்களே. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை கட்டளைக்கு, அவனுடைய செயல்பாட்டிற்கு எதிராக ரோஷப்படுறாங்க.
அல்லாஹ் அவர்களை மீனுடைய வயிற்றில வச்சு துன்புறுத்துறான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், இறைவா நீ தூயவன், உன்னை விட்டா வேறு எந்த கடவுளும் இல்ல, நான் பிரார்த்திக்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரனாக மாறிவிட்டேன், அநியாயம் செய்துவிட்டேன், பாவம் செய்துவிட்டேன், இந்த பாவத்தை நீந்தான் மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடி புலம்பினார்களே ஒரு இறை தூதர். எதற்கெல்லாமோ இறை தூதருடைய பாடத்தை நாம் படிக்கின்றோம். பாவத்தை செய்து அதற்கு பாவ மன்னிப்பு கோருவதிலேயும் இறை தூதர்மார்களை இறைவன் பாடமாக முன்னிறுத்தி நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று இறைவன் ஒரு வழிகாட்டுதலை நமக்கு வைத்திருக்கிறானே. அப்ப நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல கையேந்தி மன்றாடணும், புலம்பணும், கேட்கணும், கோரிக்கை வை, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறோமா? அவ்வளவு பாவங்கள் நாம செஞ்சிருப்போம். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? வணக்க வழிபாடுகள் அதிலையும் குறைவுடையவர்கள். அவ்வளவு அந்த அளவுக்கு நபிமார்கள் அளவிற்கோ அல்லது சஹாபாக்களுடைய அளவிற்கோ வணக்க வழிபாடுகளால் நாம் நிறைந்தவர்கள் அல்ல, கொஞ்சம் குறை இருக்கதான் செய்து. பாவங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், நாவை எடுத்துக்கொண்டாலும், பிறருக்கு ஏற்படுத்துகிற துன்பங்கள் எடுத்துக்கொண்டாலும், இறைவனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்புகளை எடுத்துக்கொண்டாலும், சட்ட திட்டங்களை, மார்க்க சட்ட திட்டங்களை, வரையறைகளை எடுத்துக்கொண்டாலும் அனைத்திலும் அனுதினமும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பாவங்களுக்கு நம்ம அல்லாஹ்விடத்துல கையேந்த வேண்டாம். என்னென்னமோ காரியங்கள்ல, ஏதேதோ செயல்பாடுகள்ல, எத்தனையோ விஷயங்கள்ல, வீணான காரியங்கள்ல, தேவைகளற்ற விஷயங்கள்ல, வலைதளங்கள், சமூக வலைதளங்கள்ல, இணையதளம், எதிலேயோ நேரத்தை வீணடிக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஒன்று நன்மையை பெற்றுத்தரும் அல்லது தீமையை பெற்றுத்தரும். அப்படி தீமையை பெற்றுத்தருகிற எத்தனையோ காரியங்களில் நேரத்தை செலவிடுகிற நாம், அதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கிற நாம், கொஞ்சம் அந்த கவலையோடு அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அந்த பாவ மன்னிப்பு கோருவதற்கு ஒரு நாளில் ஒரு தருணத்தை, ஒரு நேரத்தை 5 வேளை தொழுகிறோம். அந்த தொழுகைக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட நேரம், காலையில ஃபஜ்ர் தொழுகிறோம், அதற்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ்விடத்துல கையேந்தி நமக்கும் இறைவனுக்கு மட்டும், வேறு யாரும் வேண்டாம், யாருடைய தொடர்பு, அந்த நேரத்தில் இறைவனிடத்திலே மன்றாடி அந்த பாவங்களுக்கு உண்டான பாவ மன்னிப்பை கோரியவர்களாக, எதற்காக வேண்டி மனித சமுதாயத்தை இறைவன் படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டாம். அப்ப அந்த எண்ணத்தோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபாக்கள் எத்தனையோ பாவங்கள், பெரும் பெரும் பாவங்களுக்கு நின்று முன்வந்து நின்று பாவங்களுக்கு உண்டான தண்டனைகளை பெற்றார்கள். ஹத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி முன் நின்றார்கள். ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஃபதஹீர்னி, என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், அதற்கு உண்டான ஆதாரம் இதோ, நான் கருவுற்று வந்து நிற்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், போய் அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாமா. போயிட்டு திரும்பி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, இதோ குழந்தை இருக்கிறது, ஃபதஹீர்னி, என்ன நீங்க தூய்மைப்படுத்துங்க, போங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுங்க, அந்த பால் குடியை மறக்கடிச்சிட்டு நீங்க வாங்க. பால் குடியை மறக்கடித்து வருகிறார். இந்த சமயங்களில் அவர் தப்பித்திருக்கலாம், வராமல் தவிர்ந்திருக்கலாம், இறைவனிடத்தில் கையேந்தி மன்றாடி இருக்கலாம். இல்லை, நாளை மறுமையில் நான் கையேந்தினால் மன்னிக்கப்படலாம், மன்னிக்கப்படாமலும் போகலாம். அந்த ஹத்தை, அந்த தண்டனையை நிறைவேற்றி நான் தூய்மையானவளாக மாறிவிட வேண்டும் என்று வந்து ஃபதஹீர்னி, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னை தூய்மைப்படுத்தி விடுங்கள். அந்த குழந்தை ரொட்டி துண்டை உண்டு கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் தண்டனை நிறைவேற்ற சொல்றாங்க. தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. உடல்ல இருந்து கொஞ்சம், அந்த பெண்ணுடைய உடல்ல இருந்து ரத்த துளி காலித் இப்னு வலீத் அவங்க மேல உழுகுது. அவங்க அந்த பெண்ணை ஃபஸப்தஹா, திட்டுறாங்க. மஹலனியா காலித், காலிதை கொஞ்சம் நிறுத்துங்க, போதும், வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லக்கது தாபத் தௌபத்தன், அந்த பெண்ணுக்கு தௌபாத், பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது. மதீனா லகஃபத்ஹும், அது மதீனாவாசிகளுக்கு பங்கிட்டு வைக்கப்பட்டாலும் அது போதுமானதாக இருக்கும். அந்த பாவ மன்னிப்பை பெற்று அவள் இப்பொழுது மரணத்தை தழுவுகிறாள், இந்த ஹத்தை அடைந்திருக்கிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஒரு பெண்ணாக சமுதாயத்திற்கு முன்னால் நான் செய்த பாவம், அந்த ஹத்தை அனுபவித்து நிரந்தரமாக அந்த பாவத்தில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்களே.
நாம் அறிந்தும் அறியாமலும் பெரிய பாவங்களாக சிறிய பாவங்களாக நாம் செய்கிற பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கோரவில்லை என்றால் நாளை மறுமையில் மிகப்பெரிய கைசேதவாளிகளாக இறைவனிடத்தில் நிறுத்தப்பட்டு விடுவோம். அதை அஞ்சி பயந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை சொல்லுகிறேன்.